அமாவாசை அன்னைக்கு பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டமே கிடைக்காதா? அமாவாசைக்கு பிறந்தவங்களா கெட்டவங்களா, இல்ல அமாவாசையில பிறந்த திருடர்களா இப்படின்னு பல கேள்விகள் உண்டு. பட் இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டது மிக அவசியம். அமாவாசை அப்படின்றது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். சாய்ராம், வணக்கம். ஒவ்வொரு நாளும் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள். பஞ்சாங்கத்துல 5 அங்கம் முக்கியமா சொல்லுவாங்க. அதுல திதின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். திதின்றது மிக முக்கியம். திதியை பிடித்தால் விதியையும் வெல்லலாம், இதுதான் ஒரு பழமொழியே உண்டு. அப்போ திதிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் உண்டு. இப்போ அமாவாசை டு பௌர்ணமி, ஓகேங்களா? அமாவாசை அன்னைக்கு கும் இருட்டா இருக்கும். அந்த இருட்டுல இருந்து சந்திரன் பாத்தீங்கன்னா வளர்ந்துகிட்டே வரும், ஓகேங்களா? இத வளர்பிறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா சூரியனும் சந்திரனும் ஒன்னா இருக்கக்கூடிய காலகட்டம் தான் நம்ம அமாவாசை சொல்லுவோம். இந்த அமாவாசையிலிருந்து அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சந்திரன் என்ன பண்ணுவார், சூரியன் கிட்ட இருந்து அப்படியே விலக ஆரம்பிப்பார். விலகி சுற்றி வர்றார். அது வரும்போது வளர்பிறை. இப்படி 14 திதிகள் தாண்டி 15வது திதி பௌர்ணமியில் வந்து முடிப்பார், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பௌர்ணமியிலிருந்து அதே போல் தேஞ்சிக்கிட்டே வந்து அமாவாசையில் 0. அதாவது இந்த பக்கம் இப்படி ஒரு 14 திதி, இப்படி ஒரு 14 திதி, அமாவாசை ஒரு திதி, பௌர்ணமி ஒரு திதி, மொத்தம் 30 திதிகள். இந்த 30 திதிகளும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான தேவதைகளுக்கு உண்டான நாளாக சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் அந்த திதியை சரியாக தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி ப்ரொசீட் பண்ணுறவங்க வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும். ஒரு அமாவாசை அன்னைக்கு ஒருத்தர் பிறந்துட்டாரு, அவருக்கு கெட்டது தான் நடக்குமா, அவன் கெட்டவனாக தான் இருப்பானா, ஓகேங்களா? இந்த கேள்விக்கு பார்த்தீங்கன்னா அப்போ மற்ற திதியெல்லாம் பிறந்தவங்களாம் நல்லவங்களா? அப்படி கிடையாது. அவங்களுடைய கிரக அமைப்புகள், பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்கள், இந்த ஜென்மத்தில் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற காரியங்களை பொறுத்து தான் அவங்களுடைய நல்லது கெட்டை வாழ்க்கை முறை எல்லாமே அமையும், ஓகேங்களா? இப்போ அமாவாசையில் பிறந்துட்டாரு, இவருடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, சூரியனும் சந்திரனும் அவங்க ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் உட்காந்துருக்கு, எங்கே பார்க்குது, அந்த பார்வையுடைய தேவதை யார், இதெல்லாம் பொறுத்து அவங்களுடைய வாழ்க்கை முறை மாறும், ஓகேங்களா? அந்த சூரியனுடைய பார்வை நல்லா இருந்தால் அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சந்திரனுடைய பார்வையும் நல்ல கிரகத்தை பார்த்துருந்தா அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா குரு கரெக்டான ஜாதகத்தில் உட்காந்துட்டாரா, இவர் அமாவாசை திதியில் பிறந்ததுனால அவர் வாழ்க்கை மிக சிறப்பாக உட்காரும், ஓகேங்களா? இப்போ அமாவாசையில் பிறந்துட்டாரு, என் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குது, நிறைய என்னை தேடி வருது, அதுலேருந்து நான் தப்பிக்க என்ன வழி செய்யணும் அப்படின்னா, முதல் வழிபாடு நீங்கள் செய்ய வேண்டியது நித்திய பூஜை. நித்திய பூஜைன்னா தினம் பூஜை. யாருக்குன்னா உங்கள் பித்திருக்கள். டெய்லி என்ன பண்ணணும், நார்த் ஈஸ்ட் ஈசானிய மூலை சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஈசான மூலையில் பார்த்து கையெடுத்து கும்பிட்டு என்னோடய பித்திருக்கள் அனைவரும் யார் இருந்தாலும் சரி, எங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி, எனக்கு தெரிஞ்சோ தெரியாமல் எனக்கு முன்னாடி பிறந்த 21 தலைமுறை 21 தலைமுறை சேர்ந்த என்னோடய முன்னோர்கள் அனைவரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் வாரிசு நல்லா இருக்கணும், என் வம்சம் நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும். ஏன்னா உங்களுடைய வாரிசுகள் நாங்கள், எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்க அப்படின்னு ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணுங்க. செய்யும்போது பித்திருக்களுடைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். காலையில் சாமி கும்பிட்றீங்களா, கும்பிடுறது போது முதல்ல நார்த் ஈஸ்டாக பார்த்து முதல்ல இவங்களை கும்பிட்டு அதுக்கப்புறம் மற்றவங்களை கும்பிடுங்க. இது முக்கியமாக செய்ய வேண்டியது. 2வது செய்ய வேண்டியது, எல்லா அமாவாசையும் கண்டிப்பாக காலையில் விரதம் இருந்து, காலையில் டிஃபன் பண்ணி எதுவும் சாப்பிடாமல் விரதம் இருந்து சாமி கும்பிடும். யார் சாமி? உங்களுக்கு உங்கள் முன்னோர்கள். ஸோ முன்னோர்களுக்கு தர்ப்பணம் முடிஞ்சால் எள்ளு தர்ப்பணம் கொடுங்க. எள்ளு தர்ப்பணம் எப்படி போடணும்னு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், அந்த வீடியோ பாருங்கள். எள்ளு தர்ப்பணம் செய்கிற முறை சொல்லி கொடுத்துருக்கேன், அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி கும்பிட்டுட்டு அந்த எள்ளு தண்ணியை மரத்தடியில் கொட்டிட்டு கும்பிட்டுட்டு கொஞ்சம் சாப்பாடு எடுத்து காக்காக்கு வைங்க, வச்சு கும்பிட்டு என் குடும்பம் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், எனக்கு எல்லாமே நல்லது நடக்கணும், அனுகிரகம் பண்ணுங்க, பிரார்த்தனை பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்றீங்க. அதுக்கப்புறம் உங்கள் ரொட்டீன் லைஃப்பை பண்ணுங்கள். இதை தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மிராக்கல்ஸை நீங்கள் பார்ப்பீங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளோ பெரிய தடைகள் இருந்தாலும் அதை உடைச்சிக்கிட்டு போகக்கூடிய அந்த தைரியம், அதுக்குண்டான அந்த வழிமுறை எல்லாமே உங்களுக்கு அமையும். இதுதான் இதோடைய ரகசியம். அமாவாசையில் பிறந்தவர்கள் அதிர்ஷ்டத்தை அதிகமாக ஈர்க்க முடியும், முன்னோர்கள் ஆசீர்வாதத்தால். நல்லது நடக்கும், நல்லது மாத்திரமே நடக்கும். சாய்ராம்.